ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் மேக்ஸ் மூர்த்தி. இப்போ டெட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குல்ல, இப்போ அதுக்கு நம்ம மேக்ஸோட ஆன்சர் கீ என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. அடிப்பக்கம் அதோட உயரம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இணைகரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா என்னது? இணைகரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு பி இன்டு ஹெச். சரிங்களா? அதாவது அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் நம்ம பெருக்கினா அந்த 243 எவ்வளவு கொடுத்துருக்கோம்? பரப்பளவு 243 தானே, அந்த 243 வரணும். பி ஹெச் பெருக்கணும். அப்ப இது என்ன பண்றோம்னா நம்ம ஆப்ஷன்ல இருந்தே பார்க்கலாம். பாருங்க, எந்த 2 நம்பரை பெருக்கினா அந்த 243 வரும்னு பாருங்க. இப்ப கடைசி டிஜிட் எடுத்துக்கோங்க. இங்க 4 இருக்குது, இங்க 8 இருக்குதா? 2 பேருக்குங்க 4 8 32. லாஸ்ட் டிஜிட் 2 வருது, ஆனா எவ்வளவு இருக்கு? 3. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் 8, லாஸ்ட் டிஜிட் 4, 8 நாள் 32, இதுக்கு 2 வருது. அப்ப பி ஆப்ஷன் கிடையாது. சி ஆப்ஷன் பாருங்க, 7 இங்க 9, 9 7 63, 3 வருது. அப்ப இது இறக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 9 இன்ட்டு 8, 9 8 72, இதுவும் வராது. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் வருது? சி ஆப்ஷன் தான். 27 9, 27 இன்ட்டு 9, இதை பெருக்கணும்னா 243. அவ்வளவுதான் ஆன்சர். அதோட பரப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கீழே இருக்க எந்த 2 நம்பரை பெருக்கினா 243 வரும், அதை புரிஞ்சுட்டாலே போதும். அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 5:7 சமான விகிதமானது. 5:7 அதுக்கு சமமான விகிதம் எதுன்னு கேட்டிருக்கிறான். ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கிறான்? 7:5, அடுத்தது 8:10, அடுத்தது 10:14, லாஸ்ட் ஒன் 14:10. இப்ப இது எது வரும் அப்படின்னா, இப்ப இந்த நம்பர் ஏதாவது சுருக்கி இருக்கணும். சுருக்கி இருந்தாதான் இந்த ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கும். சரிங்களா? இப்ப 5 ஏதாவது சுருக்க முடியுமா? இங்க எதுலயாவது சுருக்க முடியுமான்னு பாருங்க. எதுவுமே பண்ணல. பாருங்க, இந்த 10 14 எடுத்துக்கோங்களேன். 10:14, இதுல ரெண்டுமே என்ன காமனால வகுப்படும்? ரெண்டாவது டேபிளால காமனா வகுப்படும். வகுப்படுத்துன்னு இது 5 2s are 10, 7 2s are 14. இப்ப கரெக்டா வந்துருச்சா? 5:7. நீங்க இதை பண்ணி பாருங்க. 14:10 போட்டோம்னா செகண்ட் டேபிளால் பண்ணோம்னா 7:5 வரும். ஆனா நமக்கு என்னதான் வரும்? 5:7. அப்ப நமக்கு ஆப்ஷன் என்னது? சி ஆப்ஷன். 10:14. இதுதான் ஆன்சர். ரைட். சி ஆப்ஷன் 10:14. ஓகே. அடுத்து பாருங்க, காரணிப்படுத்துக. 2x² + 15x - 27. 2x² + 15x - 27. ஓகேங்களா? இப்ப இது எப்படி பண்றோம் பாருங்க. இங்க முன்னாடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே கொண்டு போய் இதால மல்டிபிள் பண்ணிருங்க. அப்ப 2 54. இங்க என்ன சைன் இருக்கு முக்கியமா பாருங்க. இங்க என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்ப -54. எந்த 2 நம்பரை பெருக்கினா 54 வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? டக்கு நம்ம சொல்லலாம் 9/54ன்னு சொல்லலாம். இங்க ஒரு சைன் இருக்குது இல்ல, இந்த சைன் வர்றது அப்படிங்கிறதுனால ஏன்னா ஒரு பக்கம் தான் சைன் மாறணும். அப்ப மாறுது அப்படின்னா 9 6 3. ஆனா இந்த அதே நம்பர் நம்ம கூட்டினா இங்க என்ன இருக்குது? 15 வரணும். அப்ப இது நம்ம கூட்டினா என்ன வரும்? 9 - 6 3. அப்ப இது வராது. 9 6 வராது. அடுத்து என்ன பண்றீங்கன்னா 18 3s அதே 54 தான் வரும். 18 3s எவ்வளவு? 54. இப்ப நம்ம இது எந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணலாம் பாருங்க. இங்க கூட்டினா என்ன வந்து +15 வரணும். பெரிய நம்பருக்கு பிளஸ் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பெருக்கணுமா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 18 3s 54. 18 - 3 + 50 வந்துருச்சா? ஓகே. இப்ப இதை பாருங்க, இப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த 18 இருக்குது இல்ல, இந்த 18 இங்க முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதால நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது இந்த -3 அதே மாதிரி 2 டிவைட் பண்ணிடணும். இங்க எப்படி பண்ணணும் அதே மாதிரி இதுக்கும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா 1 2s are 2, 9 2s are
8. இதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். அப்ப இங்க என்ன நம்பர் ஒண்ணு இருக்குதுன்னா நீங்க இங்க எக்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் 9, எக்ஸ் பிளஸ் 9. அடுத்தது இது என்ன வரும்? 2x. இங்க என்ன இருக்கதா நினைச்சு சொன்னா எக்ஸா, அப்ப 2 into x 2x. இங்க என்ன சிம்பிள்? மைனஸ் 2x மைனஸ் 3. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்குது பாருங்க, ஏ ஆப்ஷன் பாருங்க, x பிளஸ் 9 into 2x minus 3. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, m equal to 8 மற்றும் n equal to -3 எனில் m plus n minus mn என்ற கோவையின் மதிப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, எடுத்து எழுதிக்கிறேன். m க்கு எவ்வளவு? 8, n க்கு எவ்வளவு? -3. என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க? m plus n minus mn. ஓகேவா? m ஓட மதிப்பு எவ்வளவு? 8. இந்த பிளஸ் என்பது என்னோட மதிப்பு -3. அந்த -3 பிராக்கெட் பண்ணிக்கிறேன். இந்த மைனஸ் m க்கு 8 இன்டு n க்கு -3. ஓகே, 8 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அந்த 3 அப்படியே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 8 24 பிளஸ் மதிப்பு 2 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னா 32 மைனஸ் 3. 32ல 3 போயிடுச்சுன்னா 29. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்குது பாருங்க, பாருங்க சி ஆப்ஷன் 29. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். சாய் சதுரம் நம்மளுக்கு என்ன சதுரம் தான், எல்லா கோணமும் நம்மளுக்கு என்னதான் இருக்கும்? ஒரே மாதிரியே தான் இருக்கும். அது என்னன்னா 90 டிகிரி. சரிங்களா? அப்ப சி ஆப்ஷன் 90 டிகிரி. அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு எண்ணின் x சதவீதத்திலிருந்து x ஐ கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம இது ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். சரிங்களா? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறப்ப கடைசியில இருந்து போயிடலாம். கடைசி ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கான்? 200 கொடுத்திருக்கானா? இப்ப பாருங்க, நான் x வந்து 200 வச்சுக்கிறேன். ஓகே, என்ன கொஸ்டின் கேட்கலாம்? x சதவீதத்தில் இருந்து, x சதவீதம்னா இது 200%. 200%, 100%, 200னா 200% எவ்வளவு? அதுல பாதி. சரி, அதை டபுள் பண்ணா 400. ஓகே, x சதவீதத்தில் இருந்து 200, 400 இருந்து x ஐ கழித்தால் x ஓட மதிப்பு எவ்வளவு? 200. இதுல இருந்து 200 கழிச்சிட்டோம் அப்படின்னா 400ல 200 போயிடுச்சுன்னா 200. கேட்ட அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்கா? x ஐ கழித்தால் x கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு x ஓட மதிப்பு என்னது? 200. அதே 200 வந்துருச்சா? 200 வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னதான்? சி, டி ஆப்ஷன் 200. இதான் கரெக்ட் ஆன்சர். இதுவே நம்ம 150 போட்டு பார்க்கலாம் பாருங்களேன், வராது. இப்ப எக்ஸுக்கு 150 போடுறோம்னா எக்ஸ் சதவீதம் தான். எக்ஸ் சதவீதம் 150, 100னா 150% எவ்வளவு? 100%, 150. அதுல 50%, இதுல பாதி எவ்வளவு? 75. கூட்டினோம்னா 5, 2 மீதி 1, 2, 225. ஓகே, எக்ஸ் சதவீதத்தில் வந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் எவ்வளவு? 150. இதுல 150 கழிக்கிறோம். கழிச்சு 225, 150 போயிடுச்சுன்னா 150. கழிச்சுட்டோம்னா அந்த 5 பக்கத்துல 12, 12ல 5 போயிடுச்சுன்னா 7, 1 போச்சு 0, 75. 75 வருது. நம்ம எவ்வளவு வரணும்? எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த 150 வந்திருக்கணும். ஆனா வந்தது என்ன வந்திருக்குது? 75 தான் வந்திருக்கு. மீதி அந்த 3 ஆப்ஷனும் போட்டு பார்த்தாலும் ஆன்சர் வராது. நம்மளுக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இப்ப அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் மார்க், அடுத்து இங்க ஒரு 3 டாட், இங்க 3 டாட் ஷேடோ பண்ணிருக்காங்க, இங்க 4 டாட் இருக்கு. சரிங்களா? இது என்னன்னா 3 டாட், 3 டாட்டுக்கு அப்புறம் ஷேடோ, அப்புறம் 4 டாட். அப்ப இங்க என்ன இருக்கணும்? 2 டாட் ஷேடோவா இருக்கணும்.
சரிங்களா, இந்த ஷேடோவா இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி என்ன இருக்கும், 2 டாட் ஷேடோ பண்ணாது இருக்கும். புரியுதப்ப? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கும், 2 டாட் ஷேடோ இது வந்திருக்கும். டி ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின், 10வது மற்றும் 9வது ஃபிபொனாச்சி எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல நம்மளுக்கு ஃபிபொனாச்சி நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஃபிபொனாச்சி நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1. இதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கா, எதுவுமே இல்லை. அந்த மறுபடியும் அந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு 1 கூட்டினா 2, அப்படியே ஒன்னொன்னா கூட்டிட்டே வாங்க. அது பக்கத்துல இருக்க நம்பர் அப்படியே கூட்டணும். 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 3 5 கூட்டினா 8, 5 8 கூட்டினா 13, 8 13 கூட்டினா 21, 13 21 கூட்டினா 34, 21 34 கூட்டினா 55, 34 55 கூட்டினா 89. ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஃபிபொனாச்சியோட கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். எப்படியோ ஒன்னொன்னா ஆட் பண்ணி போயிட்டே இருக்கும். இதான் நம்மளுக்கு ஃபிபொனாச்சி தொடர்பாங்க. சரி, அவன் என்ன கேட்கறான்னா 10வது மற்றும் 9வது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னா என்னன்னா, 10வது உறுப்பு எது, 1 2 3 4 5 6 7 8 9 10, 55. வித்தியாசம் மைனஸ். 9வது உறுப்பு என்னது, 34. அவ்வளவுதான் சார். இப்ப இது மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த 9வது உறுப்பு என்ன பக்கத்துல இருக்குது அதான் நமக்கு ஆன்சர் 21. சரிப்பா, இப்ப இதுலயே 7வது உறுப்புக்கும் 6வது உறுப்பு உள்ள வித்தியாசம் அப்படின்னா 5வது உறுப்பு என்னவோ அதான் நமக்கு ஆன்சர். 5வது உறுப்பு என்னது, 1 2 3 4 5, 5 தான் ஆன்சர். டக்குன்னு நம்ம போட்டு விட்டுறோம். இதெல்லாம் கழிச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண வேணாம். இப்படி கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது 10வது உறுப்பு 9வது உறுப்பு வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா 8வது உறுப்பு என்னவோ அதான் நமக்கு ஆன்சர். முதல்ல ஃபிபொனாச்சி தொடர் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு என்ன? ஒரு அவுன்ஸ் தெரியும், 30 ml. 30 ml சேர்ந்ததான் ஒரு அவுன்ஸ். ஓகே, அடுத்தது 3 × A × 4 P = 5184 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் A, B. ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரிங்களா, பாருங்க. A × 4 B = 518. சரியா, அதாவது என்னன்னா இந்த நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல எத்தனை 4 எத்தனை டைம் வந்திருக்கும், 3 எத்தனை டைம் வந்திருக்கும், அதை மட்டும் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த 5184 நம்ம எல்சிஎம் என்னன்னு பார்க்கலாம். 5184க்கு ஃபர்ஸ்ட் 4 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 4th டேபிள் போட்டா 5ல 1 டைம், 1 4 4 ரிமைண்டர் 1, 2 4 8 ரிமைண்டர் 3, 38, 9 4 36 ரிமைண்டர் 2, 24, 6 4 24, again 4, 3 4 12, மறுபடியும் பண்ணோம்னா 2 4 8 ரிமைண்டர் 1, 4 4 16, again 4, 32, 8 4 32, 1 3 1 4 4. இது 4th டேபிள்ல பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன டேபிள் வருது, 3 டேபிள்ல பண்ணிக்கலாம். 3 டேபிள் பண்ணா 2 3 6 ரிமைண்டர் 2, 21, 7 3 21. மறுபடியும் 3 டேபிள் பண்ணோம்னா 9 3 27. மறுபடியும் 3 போட்டோம்னா 3 3 9, 3ல போட்டா 1. ஓகே, இப்போ 3 எத்தனை டைம் வந்திருக்குது பாருங்க, 3 × A வா, 3 எத்தனை டைம், 1 2 3 4. அப்ப ஏவோட மதிப்பு என்னது, 4. B 4 எத்தனை டைம் வந்திருக்கு, 1 2 3. அப்ப B யோட மதிப்பு என்னது, B யோட மதிப்பு 3. அப்ப ஆன்சர் வந்து 4,3. ஆப்ஷன் எங்க இருக்குது பாருங்க, 4,3. ஏ ஆப்ஷன் 4,3 அதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரிங்களா, சரி ஓகே. பரப்பு நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான், 108. பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
அடிப்பக்கம் எவ்வளவு கொடுத்திருக்கான்? அடிப்பக்கம் வந்து 18 சென்டிமீட்டர். சரி, இப்ப இதுக்கு வந்து உயரம் என்னன்னு கண்டுபிடி சொல்றான். இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த 108 இருக்குதுல்ல, அது அப்படியே இருக்கட்டும். இங்க அடுத்து என்ன இருக்கு? 18ஆ? 18ல பாதி என்னது? 9. 18ல பாதி 9. அடுத்தது இன்ட்டு இங்க கொடுத்த ஆப்ஷன்ல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. 8 1 16 12 14. ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி, டி. இப்படி இந்த நம்பர்ல எந்த நம்பர் இங்க போட்டா இந்த 108 வரும்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப லாஸ்ட் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்களேன். 9 into 8 9 8 72. இங்க 2 வருது, இங்க 8 வருது, அப்ப அது கிடையாது. அடுத்தது இங்க என்ன 6 6 into 54 4 வருது, அதுவும் கிடையாது. இங்க 2 இங்க 9 9 to 18 8 வருது, மேபி வரலாம். அடுத்து இதை செக் பண்ணிக்கலாம். 9 4 36 வராது. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னதான்? 12. அவ்வளவுதான் ஆன்சர். இதை நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தா 108 அப்படியே வரும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 12. எங்க இருக்குது பாருங்க, சி ஆப்ஷன் 12. சரி, ஓகே. இப்ப இதை ஷார்ட்கட்ல போட்டோம்னா இது எப்படி நம்ம ஃபார்முலா வச்சு போடுறோம் அப்படின்னு பாருங்க. அடிப்பக்கம் வந்து 18. நம்மளுக்கு பரப்புக்கான ஃபார்முலா ஆஃப் இன்டு பிஹெச். பரப்பு நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துனா 108 ஈக்குவல் டு இந்த ஆஃப் இன்டு பியோட மதிப்பு எவ்வளவு 18 இன்டு ஹெச். கேன்சல் பண்ணா 1 2 2 9 2 18. ஓகே, இந்த 9 பெருக்கல் இந்த டிவைட் ஆகும். அப்ப 108 டிவைட் 9 ஈக்குவல் டு ஹெச். 199 10ல 1 9 9 ரிமைண்டர் 118 2 9 18. அப்ப ஹெச் ஈக்குவல் டு 12. ஹெச் ஈக்குவல் டு 12. இவ்வளவு தூரம் இந்த ஃபார்முலாவே தேவையில்லை. சரிங்களா? முன்ன சொன்ன மாதிரி ஷார்ட்கட்ல இப்படி போட்டா முன்ன வந்து இணையத்துக்கு தான் பார்ப்போம். இணையத்துக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் வருதுன்னு சொல்லி. இப்ப அதே மாதிரி முக்கோணத்துக்கு இப்படிதான் பாத்துக்கோங்க. மேக்சிமம் ஃபார்முலா இறக்காது. மேக்சிமம் ஏதாவது ஒரு இதுக்கு கம்பல்சரி போட வேண்டிய சூழ்நிலை வந்தா மேபி வரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2, 6, 12, 20, 30 என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? என்னன்னு எழுதிக்கிறேன். 2, 6, 12, 20, 30. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்? 2 என்னன்னு கொடுத்துருக்கான். 2 என்னன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எண்ணுக்கு ஈரங்கள் அப்படியே ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வரலாம். 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டே வந்தோம்னா இந்த வரிசை அப்படியே வரணும். சரிங்களா? இப்ப கொடுங்க. எண்ணுக்கு 1 கொடுத்தா 2 into 1 equal to 2. 1 2 2. சரி, இப்ப 2 கொடுத்தா 2 2 4. ஆனா இங்க என்ன வந்திருக்குது? 6 வந்திருக்குது. இப்ப 4 வந்ததுனால அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, 2n விட்டுருங்க. அடுத்தது n plus 1. n plus 1 செக் பண்ணோம்னா எனக்கு 1 கூட 1 1 கொட்டினா 2. அடுத்து 2 கொடுத்தா 2 1 கொட்டினா 3 6 வருது. அப்ப அதுவும் கிடையாது. அடுத்தது n into n minus 1. n into n minus 1. இதுக்கு அப்படியே 1 1 கொடுங்க. equal to 1 into n க்கு 1 minus 1. 1 1 வச்சா 0. 0 எதை நம்பரால் பெருக்கணும் நமக்கு 0 தான் வரணும். ஆனா 0 தான் வரும். ஆனா முதல் நம்மளுக்கு என்ன வருது? 2 வருது. அப்ப இதுவும் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கா? n into n plus 1. இதை செக் பண்ணி பாருங்க. n into n plus 1 equal to எனக்கு 1 கொடுத்தா 1 into 1 plus 1. இந்த 1 1 1 கொடுத்தா 2 2 1 2. அடுத்து 2 கொடுங்க. 2 into 2 plus 1 2 1 3 3 2 6. அடுத்து 3 கொடுத்தா 3 into 3 plus 1 3 1 4 4 12. அடுத்தது 4 கொடுத்தோம்னா 4 plus 1 4 1 கொடுத்தா 5 5 20. அடுத்தது 5 கொடுத்தோம்னா 5 into 5 plus 1 5 1 6 5 30. இந்த சீரிஸ் அப்படியே வந்திருக்குதான்னு பாருங்க. அதுல கீழே இந்த நம்பர் அப்படியே இங்க வந்திருக்கும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னதான்? n into n plus 1.
அடுத்த விஷயம் பாருங்க, எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற் பலனாக எழுதுவதை டேஷ் என்கிறோம். இதுக்கு ஆன்சர் என்னன்னா காரணிப்படுத்துதல். முற்றொருமைகள் அப்படின்னா அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். a plus b whole square, a square plus 2ab plus b square அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வருது. சரிங்களா? இங்க வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எண்களை பெருக்க சொல்றோம். முற்றொருமை கிடையாது. வர்க்கமூலம்னா ஸ்கொயர் பண்ணி வருது, கனமூலம்னா கியூப் பண்ணி வருது. அப்ப கடைசியில் இருக்கிற காரணிப்படுத்துதல் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, a plus b is equal to 10 மற்றும் 3ab is equal to 36 எனில் a square plus b square மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, a plus b is equal to எவ்வளவு? 10 கொடுத்துட்டான். 3ab is equal to 36 கொடுத்துட்டான். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்றான்? a square plus b square என்னன்னு நம்மள கண்டுபிடிச்சு சொல்றான். சரிங்களா? இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ab மட்டும் நம்மளுக்கு தெரியும்னா இந்த 3 அந்தாண்ட போனா என்ன ஒரு டிவைட் ஆயிடும். அப்ப ab is equal to 36 by 3 னா 133 133 2 3 6. அப்ப ab எவ்வளவு? 12 அப்படி இருக்கும். இப்ப இது என்ன பண்றோம்னா a plus b whole square, இந்த ஃபார்முலா என்னது? a square plus b square plus 2ab. ஓகே, a plus b ஓட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 10. அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க, 10 ஸ்கொயர். ஏன்னா இதுதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். a square plus b square தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து பிளஸ் இந்த a square plus b square பிளஸ் இந்த 2 அப்படியே இருக்கட்டும். ab ஓட மதிப்பு எவ்வளவு? 12. அந்த 12 2 12 are 24. அந்த 24 என்னன்னா மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ணா 100 100 மைனஸ் 24. அப்ப a square plus b square 100 24 போயிடுச்சுன்னா 76. இதான் நமக்கு ஆன்சர். a square plus b square ஆன்சர் எவ்வளவு? 76. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, டி ஆப்ஷன் 76. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு எண்ணின் தான் அந்த ஒரு எண்ணை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன் 100ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்ப இதுல 25% அவன் கொடுத்த இதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கிறோம். சரி, ஒரு எண்ணம் என்ன வச்சுக்கிட்டா 100ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்னது? 25% அதிகரிக்கப்பட்டு. அப்ப 100 25% எவ்வளவு? 25. ரெண்டையும் கூட்டணும்னா 125. ஓகே, 125 அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது. 125ல 20% எவ்வளவு? 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10 ஸ்தானம், சாரி 10%. அப்ப 12.5. இது 10%, 20% சொல்லியிருக்காங்க. இன்னொரு எகைன் 10% போடுங்க, 12.5. இதை ரெண்டையும் கூட்டணும்னா 25. ஓகே, குறைக்கப்படுகிறது எனில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. இப்ப 125 இருந்து 25 கழிச்சிருங்க. இதான் நம்மளுக்கு 20%. அந்த 125ல 20% எவ்வளவு? 25. இதை கழிச்சுட்டு 125 போயிடுச்சுன்னா 100. நம்ம ஒரு எண் எடுத்தோம்ல, அதே எண் தான் வந்திருக்குது. இப்ப இதெல்லாம் பண்ணனதுக்கு அப்புறம் அப்ப இது என்ன இருக்குதுன்னா மாற்றம் இல்லை, கொடுத்த எண் அப்படியே தான் வந்திருக்கு. இந்த CF பாருங்க, மாற்றம் இல்லை, அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு ராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, 200 போர் வீரர்கள். சரியா? வீரர்கள் இந்த நாட்கள். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை போர் வீரர்கள் இருக்காங்க? 200 போர் வீரர்கள். எத்தனை நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்குது? 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்குது. இப்ப அடுத்தது என்ன பண்றாங்கன்னா ஒரு 50 போர் வீரர்கள் எக்ஸ்ட்ரா வர்றாங்க. அப்புறம் மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க? 200 + 50 250 பேர்.
அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வரும், எத்தனை நாட்களுக்கு நம்மளுக்கு அந்த உணவுப் பொருட்கள் தேவையானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வீரர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்களின் எண்ணிக்கை என்ன ஆகும், குறையும். சரிங்களா? அப்ப எவ்வளவு என்ன ஆகும்னா இது வந்து எதிர்மாறல், நம்மளுக்கு எதிர்மாறல்னா இது அப்படியே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 200 டிவைட் அந்த 250 இன்ட்டு அந்த 40 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஃபிஃப்த் டேபிளால் பண்ணோம்னா 5 5s are 24, 4 5s are 20. இதுல பண்ணா 1 5s are 5, 8 5s are 40. அப்ப 4 into 8, 4 8s are 32. அப்ப 32 நாட்கள். அப்ப எத்தனை நாட்களுக்கு நம்மளுக்கு தேவையானதா இருக்கும், 32 நாட்கள். ஆப்ஷன் எங்க இருக்குது பாருங்க, சி ஆப்ஷன் 32 நாட்கள். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 36 காரணிகள். காரணிகள் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் டேபிள் இருந்து அது முடியிற வரைக்குமே பார்க்கணும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டேபிள் எங்க இருக்குது பாருங்க, இந்த பிசி அது ரெண்டு தான். சரிங்களா? அது எது வரும், ஃபர்ஸ்ட் டேபிள் வரும், செகண்ட் டேபிள் 36 வரும், 18 2 36, 3 டேபிள் வரும், 12 3 36, ஃபோர்த் டேபிள்லயும் வரும், 9 4 36. சி டேபிள் முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னும் இங்க இருக்குது பாருங்க 6 டேபிள் வரும், ஏன்னா 6 6 36. 9th டேபிள்லயும் வரும். சரிங்களா? 9 4 36. 12th டேபிள்லயும் வரும். 12 டேபிள்னா 12 3 36. 18 டேபிளுக்கும் வரும், 18 12 36. 13 into 1 36. 36 into 1 36. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்னதான், டி ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காணுங்க. இந்த மீபேகா மீசிமா இந்தாண்ட பாருங்க, இங்கிலீஷ்ல போடுவோம் HCF LCM. ஃபர்ஸ்ட் HCF அடுத்தது LCM எவ்வளவு. நம்பர் எவ்வளவு, 36 48. 36, 48. HCFனா ரெண்டு நம்பரும் ஒரு நம்பரால வகுப்படும். சரிங்களா? அது வகுப்படுற வரைக்கும் நம்ம பண்ணிட்டு வரோம். ஏதாவது ஒரு இடத்துல வகுப்படாத இருக்கும், அதுக்கு மேல பண்றது நம்மளுக்கு LCM. சரி, இப்ப இது ரெண்டுமே என்ன காமனால வகுப்படும், செகண்ட் டேபிளால வகுப்படுமா, ரெண்டாவது பட்டாலே போடுங்க. போட்டோம்னா எவ்வளவு, 1 2 2 ரிமைண்டர் 1 8, 18 2 36, 48 2 2 4, 4 2 18, 24. அகைன் 2 பண்ணோம்னா 9 2 18. இதுக்கு வந்து 1 2, 12 2 24. இது மறுபடியும் வகுப்படும். என்ன வாய்ப்பாட்டால ரெண்டுமே வகுப்படும், மூணாவது பட்டால போடும். 3 9, 4 12. ஓகே, இப்ப இது ரெண்டுமே ஏதாவது வகுப்படுமா, எந்த நம்பரால வகுப்படாது. அப்ப இதோட முடிஞ்சிருச்சு. எதுக்கு, HCF. அப்ப HCF என்னன்னா HCF ஈக்குவல் டு 2 into 2 into 3. இதோட முடிச்சுக்கணும். பெருக்கணும்னா 2 2 4, 4 3 12. HCF அவ்வளவுதான் 12. நம்மளுக்கு LCM என்னன்னா இந்த நம்பர் இருந்து இந்த நம்பர் எடுத்துக்கணும். அப்ப 12 இது வரைக்கும் 12னா 12 into இது அப்படியே பெருக்குங்க, 3 4 12, 12 2 144. அப்ப HCFக்கும் LCM உண்டான விகிதம் தான் கேட்டிருக்கா, விகிதம்னா அப்ப 12:144. இதுவே மீசிமா LCMக்கும் HCFக்கும் கேட்டிருந்தாங்கன்னா 144:12 வரும். அவன் கொடுத்ததை கரெக்டா பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறான் மீபேகா மற்றும் மீசிமாவின் விகிதம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சதான் 12:144. 12:144. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3 into √7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வட்டம், ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஆரம். சரிங்களா? ஆரம் எவ்வளவு கொடுத்துட்டான், 12 சென்டிமீட்டர்.
அடுத்தது 3.7 சென்டிமீட்டர் தூரத்தில், இந்த தூரத்திலிருந்து 4 நீளம். சரிங்களா, 4 இதுதான். இந்த தூரத்துல இதோட நீளத்தை என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா 4 நம்மளுக்கு தான். இதோட நீளம் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இதோட நீளம் எவ்வளவுனா 3 × √7 கொடுத்துட்டான். ஓகேவா. இப்ப அடுத்து நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்றேன். இதை ஜாயின் பண்ணா இதோட இது என்னன்னா இதுவும் நம்மளுக்கு ஆரம் தான். சரிங்களா, இப்படி போட்டாலும் ஆரம் தான், இப்படி போட்டாலும் சென்டர்ல இருந்து இது வரைக்கும் வந்தாலே இந்த கோட்டை சொல்ற மாதிரி வந்தாலே நமக்கு ஆரம் தான். ஆரம் எவ்வளவு 12. அப்ப இது 12. இப்ப இது என்ன ஷேப்ல இருக்குது அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா, அப்ப செங்கோண முக்கோணத்துக்கு என்னன்னா இது பெருசா இருக்குது இல்ல, இதுதான் நம்மளுக்கு கர்ணம். சரிங்களா, அந்த கர்ணத்தை நம்ம ஸ்கொயர் பண்ணி மற்ற இரு பக்கங்களையும் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்றேன் பாருங்க, கர்ணம் 12 தானே, இப்ப அதை ஸ்கொயர் பண்ணுங்க. 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கம் இதுவும் இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 3 × √7 3 × √7 அதை ஸ்கொயர் பண்றேன். பிளஸ் தெரியாத பக்கம் என்னன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அதையும் ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஓகேவா, இதுதான் பித்தாகரஸ் தியரம். அந்த கர்ணத்தை ஸ்கொயர் பண்றோம், அடுத்து மற்ற இரு பக்கங்களையும் ஸ்கொயர் பண்ணி போட்டோம். அவ்வளவுதான், இதான் நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரமே இதுதான். சரி, இப்ப நம்ம பண்ணோம்னா என்ன வரும், 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144 ஈக்குவல் டு 3 × √7 பண்ணோம்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9, 7 √7 ஸ்கொயர் பண்ணா இந்த ரூட் கேன்சல் ஆயிரும், 7 மட்டும் வரும். அப்போ 9 × 7 9 7 63 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த பிளஸ் 23 இருந்தாலும் மைனஸ் 63. 143ல 63 போயிடுச்சுன்னா 144ல 63 போயிடுச்சுன்னா 4 3 போயிடுச்சுன்னா 1, 16 6 போயிடுச்சுன்னா 8, 81 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா இப்ப எக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் வந்து இங்க ரூட்டா மாறிக்கும். அப்ப ரூட் 81 வேல்யூ 9. எக்ஸோட மதிப்பு எவ்வளவு, இந்த மதிப்பு தான் நம்மளுக்கு எவ்வளவு 9. சரிங்களா, அப்ப இதோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா, இந்த நம்பர் தூக்கி அப்படி இங்க போட்டுக்கோங்க 9, ஏன்னா இதோட பாதி தான் இது. சரிங்களா, அப்ப 9 9 கூட்டினோம்னா 9 + 9 கூட்டினோம்னா 18. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்குது பாருங்க, டி ஆப்ஷன். இதுதான் கரெக்ட் ஆன்சர் 18. அடுத்த கொஸ்டின் பாருங்க, x - 1/x = 5 எனில் x³ - 1/x³ ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடி சொல்றாங்க. சரிங்களா, கவனிங்க, x - 1/x = 5னா x³ - 1/x³ இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடி சொல்றாங்க. இதை நம்ம யூடியூப் வீடியோல பாருங்க, இதை பத்தி நான் ஃபுல்லாவே நான் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்ப இங்கேயும் பிளஸ் வந்து இங்கேயும் பிளஸ் வந்துச்சு அப்படின்னா இப்ப எக்ஸோட மதிப்பு வந்து x³ கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா a³ + 3a. ஓகேங்களா, இப்பவே இந்த இடத்துல பிளஸ் வந்திருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன வரணும், மைனஸ் வரணும். ஓகேவா, ஆனா இங்க என்ன வந்திருக்குது, மைனஸ் மைனஸ். இதுவே இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ரெண்டு இடத்துலயும் மைனஸ் வந்திருக்குது அப்படின்னா நம்ம என்ன போடணும், பிளஸ் தான் போடணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கன்ஃபியூஸ் அந்த யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, என்னன்னா மேக்ஸ் மூர்த்தி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த இதை பத்தி நான் ஃபுல்லாவே போட்டிருப்பேன். நான் சிம்பிள் இங்கேயும் மைனஸ் நம்ம ஷார்ட் என்னது கியூப் அப்படின்னா a³ 3a, ரெண்டு மைனஸ் வந்தனால நான் அங்க பிளஸ் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்ப இதான் நமக்கு ஏவோட மதிப்பு என்னது 5, 5³ + 3 × 5, 5³ பண்ணா 125 பிளஸ் 5 15 கூட்டணும்னா 10க்கு 0 ரிமைண்டர் 1 3 1 4 1 140 140 தான் ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஏ ஆப்ஷன் 140 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் Z இன் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. சரியா, இப்ப பாருங்க,
இது 140 டிகிரின்னு கொடுத்துட்டான், இது 60 டிகிரின்னு கொடுத்துட்டான், இது கொடுக்கல, இது வந்து இசட். ஓகே, இது ரெண்டுல இசட். இப்ப இசட்டோட வேல்யூ என்னன்னு நம்மளே கேட்கலாம், இசட்டோட மதிப்பு என்ன இருக்குன்னு கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எவ்வளவு இருக்கு? 140. ஒரு நேர்கோடு போடுறோம் அப்படின்னா இது எத்தனை டிகிரி? 180 டிகிரி. சரிங்களா? ஒரு நேர்கோடு எத்தனை டிகிரி நம்மளுக்கு? 180 டிகிரி. 140 சாரி 145, 140 இல்ல 145. சரி, இந்த 145னா அப்ப மீனிங் நம்மளுக்கு எத்தனை டிகிரி வந்தா இது ஃபுல்ஃபில் ஆகும்? இந்த கோடு ஃபுல்லாவே 180ல 145 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 35. அப்ப இதோட டிகிரி நம்மளுக்கு எவ்வளவுனா 35 டிகிரி. புரிஞ்சுதா? ஒரு நேர்கோடு அப்படின்னா 180 டிகிரி வரணும். இந்த 45 டிகிரி கொடுத்துட்டான், அப்ப மீதி நம்மளுக்கு 180 டிகிரி எத்தனை டிகிரி வேணும்? 35 டிகிரி வேணும். இந்த 35 இங்க போட்டேன். நெக்ஸ்ட், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இங்க எவ்வளவு இருக்குது? 60, இங்க 35. 60 35 கூட்டினா 95. அப்ப நம்மளுக்கு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. 180 95 கழிச்சுட்டா 85. அப்ப Z = 85 டிகிரி. ஆன்சர் எங்க இருக்குது பாருங்க, சி ஆப்ஷன், Z = 85 டிகிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதோட முக்கோணத்தின் அளவு வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணி பாருங்களேன். 7 10 5. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 7 10 5. 7, 10, 5. நாம ஒரு முக்கோணம் வரையறோம் அப்படின்னா ரெண்டு பக்கங்களை கூட்டி ஒரு பக்கத்தை, இந்த கடைசி பக்கம் இருக்கு அது என்னவா இருக்கும்? சின்ன நம்பரா இருக்கும். சரியா? அப்ப ரெண்டு நம்பர் கூட்ட நம்பர் என்னவா இருக்கணும்? பெரிய நம்பரா இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா தான் ஒரு முக்கோணத்தை நம்ம வரைய முடியும். இப்ப அது எது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க. 10 7 கூட்டினா 17. அடுத்து 5 சின்னதா தான் இருக்குது, அப்ப லெஸ் தென் 5. இதுவும் கரெக்ட். 10 5 கூட்டினா 15. 15 லெஸ் தென் 7. இது சின்னதா இருக்குது. அடுத்தது 5 7 கூட்டினா 12. அடுத்த நம்பர் 10. அதுவும் கரெக்டா இருக்குது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது கரெக்டா இருக்குது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் 7 7 7 7 7 7 7 7 7 கூட்டினா 14 கிரேட்டர் தன் 7. 7 சின்ன நம்பர். அடுத்தது இது ரெண்டையும் கூட்டினா 14. 14 கிரேட்டர் தன் 7. அடுத்த நம்பர் 7 தான் வரும். இப்ப அதுக்கு அதே மாதிரி தான் வரும், 14 கிரேட்டர் தன் 7. அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்குது. மூணாவது ஆப்ஷன் 9 3 4. 9 3 4. 9 3 கூட்டினா 12 கிரேட்டர் தன் 4. ஓகே, இதுவும் கரெக்டா வருது. அடுத்தது 3 4 கூட்டினா 7. இது பாருங்க வரல 9. ஏன்னா இந்த நம்பர் சின்னதா இருக்குது, இந்த நம்பர் தான் பெருசா இருக்குது. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் 9 3 4. என்னன்னா எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாதுன்னு கேட்டிருக்கான். வரைய முடியும்னா இந்த 3 ஆப்ஷனுமே வரைய முடியும், வரைய முடியாது சி ஆப்ஷன் 9 3 4. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2x 4x 6x 8x 10x இன் இடைநிலை அளவு 24 எனில் x ஓட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். 2x 4x 6x 8x 10x. இடைநிலைனா நம்மளுக்கு சென்ற மதிப்பு எது? இதுதான். இடைநிலை எவ்வளவு கொடுத்துட்டான்? 24 கொடுத்துட்டான். அப்ப ஆறு நம்ம எந்த நம்பரால பெருக்கும் 24 வரும்? 4ஆல. அப்ப x = எவ்வளவு? 4. அவ்வளவுதான் ஆன்சர். ஏ ஆப்ஷன் 4. அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து போத் மாஸ் பிரகாரம் தான் நம்ம பண்ணணும். பார்க்கலாம். Two by 5 divide 1 by 5 of 3 by 4
minus 1/2 minus 1 கொடுத்துட்டான். சரி, ஓகே. இப்போ ஆஃப்னா நம்ம என்னது பெருக்கல். இப்போ ஒவ்வொன்றும் எழுதிட்டு வர பாருங்க. 2/5 divide 1/5 ஆஃப் இன்ட்டு, இப்போ இதுல இருந்து இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன, சரி மைனஸ் பண்றோம். இது என்னன்னா கரெக்டா காமன் யோசனை பண்ணிக்காங்க. 3/4 என்னது நம்மளுக்கு முக்கால், இது என்னது அரை, முக்கால் அரை பர்சன்ட் அவ்வளவு கால், அவ்வளவுதான். அப்ப இன்ட்டு 1/4 minus 1. ஓகே, 2/5 வகுத்தல் 4 1 5 20, அந்த மைனஸ் 1 அப்படி. ஓகே, அடுத்தது 2/5 வகுத்தல், இது அப்படியே இருக்குங்க. ஓர் 20 20 மைனஸ் 20 மைனஸ் 20 ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் 19 மைனஸ் 19/20. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம இதை பெருக்கல் பண்றோம்னா என்ன ஆகும்னா, கீழே இருக்க நம்பர் மேல போயிடும், மேல இருக்க நம்பர் கீழே வந்துடும். அப்ப 2/5 இன்ட்டு மைனஸ், கீழே போட்டுக்கலாம். இந்த கீழே இருக்க நம்பர் 20 தானே, அது மேல போயிடும், டிவைட் minus 19. இப்ப கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 5s are 5, 4 5s are 20. மறுபடியும் ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன ஒரு ஆன்சர், 4 2 8/19. அந்த மைனஸ் இருக்குதுல்ல, அந்த மைனஸ் மேலேயே போட்டுக்கலாம், எங்க வேணுமாலும் போயிட்டுக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னது, -8/90. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, -8/19 ஏ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 × 10⁻⁻4 திட்ட வடிவம் என்னன்னு கேக்குறாங்க. 2 × 10⁻⁻4 இது எப்படி எழுதலாம்னா, இந்த -4 கீழே வந்துருந்தா +4 மாறிக்கும், 10⁻4 வரும். அப்ப 2/10⁻4 இருக்குதா, 10⁻4னா 4 0 போட்டுக்கலாம். நல்லா கவனிங்க, 10⁻4னா 0.0002. இந்த 4னா இந்த 4 ஸ்தானம் வரும். ஓகேங்களா? இதே நீங்க இங்க 5னா இங்க ஒரு 0 சேர்த்துக்கும், 1 2 3 4 5. இப்ப 4ன்னு வந்துச்சு, இங்க 4 ஸ்தானம், 1 2 3 4. அப்ப அது ஆன்சர் என்னது, 0.0002, 302 வரும். ஆப்ஷன் எங்க இருக்குது பாருங்க, ஏ ஆப்ஷன் பாருங்க, 0.0002. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே. இப்போ இதோட முடிஞ்சது. நம்ம போடுற வீடியோ அப்பப்போ நீங்க பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? வீடியோ இன்னையோட முடிஞ்சிச்சு.